அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதுக்கான ஒரு ஜெபமா இருக்குது. சங்கீதக்காரர் தேவனின் கடைசி வசனம் சொல்லும்போது அவங்க பிடிச்சு பாடுறாங்க. இப்போ நம்ம கூட இப்போ சூழ்நிலைகள் இருக்குது. யாராவது எதிராக வந்தா என்ன சொல்றோம்? ஆண்டவரே அவங்க அழிச்சிடுங்க. ஆண்டவரே அவங்க என் கண்டையே படதான் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இப்படி நடக்குது, சரிக்கு சரியான எங்க கிட்ட வந்து நிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது பாரு, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு புஸ்தகத்துல இருக்கிற நம்மளே அப்படி நினைக்கணும்னா அப்படி நினைக்கிறது பிசாசு தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வமே கிடையாது. யாரையும் பழிவாங்கிறது அவருடைய கடமையே கிடையாது. என்னன்னா ஊழியர்களுடைய விரதங்கள் எல்லாம் ஆகாயங்கள் பறவைகள் வருகிறது, அப்புறம் மிருகங்கள் இதெல்லாம் இரையாக கொடுத்தாரு அப்படின்னா இதெல்லாம் நான் பார்க்கும்போது என்னன்னா இந்த சுனாமி வரும்போதுதான் நான் ரொம்ப அதிகமா நினைக்கிறேன். புதுசா புடிச்சு அடுத்த நாள் காலையில எங்க சென்னையில இருந்ததுனால ரொம்ப பாதிப்பு அதிகமா இருந்தது. எல்லாரும் நடராசில நிறைய சிந்தக்காரர்கள் இருந்தாங்க, பீச் ஓடுது, அவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. அதான் போட்ல கத்துறாங்க. அதெல்லாம் தமிழ்ல டிவில பார்த்தாலே நேரடியா பார்த்தாங்க எங்களுக்கு. அப்பதான் எங்க அக்காங்க எங்க சுமந்து போயிருக்காங்க. ஐயோ அவங்க போனாங்க, நான் வந்தாங்க, பக்கம் கடலை பக்கம் இல்லாம நடந்துட்டு போனாலே பேச்சு நடந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க இது போட்டது நம்ம வந்து ஓடி வந்தாங்க. அவங்களோட வேலையா காலையில 6 மணிக்கு அப்படியே எல்லாரையும் மாறி வந்து எல்லா கடல்ல வாழ்ற அவ்வளோ விலங்குகளும் அந்த கடற்கரை தாக்கம் பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் அன்னைக்கே ஒவ்வொன்னா நம்ம மாட்டிருக்காங்க. கொரோனா வந்தது, 2000 பேரு ஒரே வீட்டுல தான் புதைச்சு விதைக்கிறது கூட புரியல. நிறைய பேருக்கு இடம் பண்ணிட்டாங்க. குணத்தை வச்சுட்டு நின்றுட்டு ஹாஸ்டல் நிலைக்கிறதாங்க இடம் இழந்துட்டாங்க. கொரோனா ட்ரெஸ் வந்து போடல, ஒன்றும் போடல. நிறைய எவ்வளவு பேர் நிறைய